காளி உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் தேவர்கள் அனைவரும் மகிஷாசுரன் என்ற அசுரனின் கொடூர ஆட்சியால் பெரும் துன்பம் அனுபவித்தனர். அவன் பெற்ற வரம் காரணமாக எந்த ஆணாலும் அவனை அழிக்க முடியாத நிலை. தேவர்கள் அனைவரும் தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்து அன்னை துர்க்கையை உருவாக்கினர். துர்க்கை மகிஷாசுரனுடன் பல நாட்கள் போர் செய்து இறுதியில் அவனை வதம் செய்தாள். ஆனால் அந்த போரின் உச்சத்தில் அசுர ரத்தம் பூமியில் விழுந்த ஒவ்வொரு துளியிலிருந்தும் புதிய அசுரர்கள் தோன்ற ஆரம்பித்தனர். போர்க்களம் முழுவதும் இரத்தமும் கோபமும் நிறைந்தது. அந்த கணத்தில் துர்க்கையின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட உக்கிர சக்தியே காளி. கருப்பு நிறம், நீண்ட பற்கள், அலங்கோலமான முடி, கையில் ஆயுதங்கள். அவள் தோற்றமே காலத்தின் முடிவைப் போல இருந்தது. காளி அசுரர்களின் ரத்தம் பூமியில் விழுவதற்கும் முன்பே அதை குடித்து அவர்களை ஒரே நொடியில் அழித்தாள். அவளின் கோபம் அடங்கவில்லை. போர்க்களம் முழுவதும் அவள் தாண்டவம் செய்தாள். உலகமே அதிர்ந்தது. காளியின் உக்கிரம் எல்லை மீறிய போது தேவர்கள் அஞ்சினர். அந்த உக்கிரத்தை தணிக்க மகாதேவன் சிவன்தான் வழி என்று உணர்ந்தனர். சிவன் காளி தாண்டவம் செய்யும் போர்க்களத்தின் நடுவே சயனித்தார். கோபத்தில் தாண்டவம் செய்து கொண்டிருந்த காளி தன் காலால் சிவனின் மார்பைத் தொடும் அந்த கணத்தில் திடுக்கிட்டாள். என் கணவனின் மேல் நான் கால் வைத்துவிட்டேனே என்ற உணர்வு அவள் அகந்தையையும் கோபத்தையும் அடக்கியது. அவளின் நாக்கு வெளியே வந்தது. அது பாவம், அகந்தை, அழிவு எல்லாம் தணிந்ததின் அடையாளம். அந்த நொடியில் காளி அழிவின் தெய்வமாக மட்டுமல்ல, தீமையை அழித்து தர்மத்தைக் காக்கும் தாயாக மாறினாள். அதனால் தான் காளி பயமுறுத்தும் தோற்றத்துடன் இருந்தாலும் உண்மையில் அவள் கருணையின் வடிவம். தீய சக்திகளை அழித்து பக்தர்களை காக்கும் அன்னையே காளியம்மன்